தோனியோட மனசு யாருக்குமே வராது. என்ன செய்தார் தெரியுமா? கூல் கேப்டன்னு பேர் வாங்கின நம்ம தலை எம்எஸ் தோனி கிரிக்கெட்ல மட்டுமல்லாம சொந்த வாழ்க்கையிலும் பிசினஸ்லயும் ரொம்ப கூலா பல விஷயங்களை ஹேண்டில் பண்றாரு. அதை ப்ரூவ் பண்ற வகையில ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஒரு இன்டர்வியூல பேசின நடிகர் யோகி பாபு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாரு. அவர் பேசும்போது, எம்எஸ் தோனி முதல் முறையா தயாரிச்ச எல்ஜிஎம் படத்துல நானும் நடிச்சிருந்தேன். அப்பதான் முதல் முறையா நான் அவரை பார்த்தேன். படத்தோட விழாவில் தோனிக்கு பக்கத்துல சாக்ஷியும் அவங்களுக்கு பக்கத்துல நானும் உட்கார்ந்திருந்தேன். தோனி அமைதியா தான் இருந்தாரு. அந்த சமயத்துல சாக்ஷி என்னை கூப்பிட்டு, உங்களை தோனி அவருக்கு பக்கத்துல இருக்கிற காலி சீட்ல வந்து உட்கார சொல்றாருன்னு சொன்னாங்க. உடனே நானும் அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அப்ப அவர்கிட்ட நான், சாரி சார், எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னேன். அவரும் உடனே, எனக்கும் ஒழுங்கா வராதுதான், அதுக்காக கவலைப்படாதீங்க, நீங்களும் நானும் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம், அதுதான் வேணும்னு சொன்னாரு. அவர் ரொம்ப அற்புதமான மனிதர்னு புகழ்ந்து பேசினாரு யோகி பாபு. இதெல்லாம் விட பட விழாவில் யோகி பாபு கேக் வெட்ட, தோனி சடனா கேக்க விரலால எடுத்து சாப்பிட, அதை யோகி பாபு முறைச்சு பார்க்க, தோனி வெட்கப்பட்டு சிரிக்கன்னு அந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். உங்கள யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.